ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம். இன்னைக்கு நம்ம அருணகிரிநாதர் பெருமான் நமக்காக அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து வரக்கூடிய 30வது பாடலை தான் பார்க்க போகிறோம். இந்த பாடலை முருகப்பெருமானிடம் நம்ம ஞானத்தை வேண்டி பாடலாம். இந்த ஞானம் நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நாம் நிம்மதியாக வாழ முடியும். நம்மளுடைய மனசில் கவலை என்கிறதே இல்லாமல் போய்விடும். ஸோ இந்த பாடலை எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முருகன் இருக்கிறான். முருகனுடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டு இந்த பாடலை தினமும் பாடி பாடி முருகனை போற்றி துதியுங்கள். முருகன் உங்களுக்கு துணையாக நிற்பார். செவ்வான் உருவில் திகழ்வேளவன் அன்று ஒவ்வாது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. செவ்வான் உருவில் திகழ்வேளவன் அன்று ஒவ்வாது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, சிவந்த வானத்தின் நிறத்தில் வேலாயுதத்தோடு விளங்கும் முருகப்பெருமான் எப்படி இருப்பாரா, சூரியன் மறையும் போது ஒரு நிறம் வரும் இல்லையா, உதிக்கும் போதும் மறையும் போதும், அதுபோல அந்த நிறத்தை போல இருப்பாராம். எனக்கு அன்று உபதேசித்த அந்த ஒப்பற்ற ஞான அனுபவம், முருகன் எனக்கு உபதேசித்த அந்த ஞானத்தை சொல்லுக்கு அப்பாற்பட்டது, அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த ஞான நிலையை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். அதுதான் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே போகும்போது அந்த ஒரு உணர்ச்சி நமக்குள்ளே வரும். அதை அனுபவத்தால் சொல்ல முடியாது. அதை நான் எப்படி மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படின்னு முருகன் நமக்கு சொல்கிற ஒரே விஷயம் இது. இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது. நம்ம எல்லாத்தையும் எல்லா இன்பம் துன்பம் எது வந்தாலும் சமநிலையோடு சமமான மனநிலையோடு பார்த்தாலே போதும். அந்த ஞானம்தான் நமக்கு வேணும். அதைத்தான் நம்ம முருகன்கிட்ட கேட்கணும். ஸோ உங்களுக்கு முருகனே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாடலை பாடி பாராயணம் பண்ணுங்கள். ஓம் நற்பவி. முருகன் என்றுமே துணை நிற்பார். மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி.